மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். எல்லாருக்கும் ஹாப்பி அண்ட் ரெயின் ஈவினிங். இடி மின்னலோட மழை வெளுத்து வாங்கிட்டு இருக்கு. ஸோ கமெண்ட் செக்ஷன் பார்த்தா 1K கமெண்ட்ஸ் வந்துச்சு. சாரி, நேற்றுக்கும் வீடியோ போட முடியல, 2 எபிசோடும் சேர்த்து பார்த்தாச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு அழகான பிடிஎஸ் வந்து நேற்றுக்கு சித்தி சைட்ல இருந்து ஷேர் ஆகி இருந்துச்சு, விஜய் அண்ட் நம்ம அம்முக்குட்டியோட. எல்லாரும் பார்த்தீங்கன்னா வீட்டு வாசல்ல இருந்து அந்த அப்டேட் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோ உங்களுக்குமே அப்டேட் பண்ணியிருக்கேன். வரைக்கும் கெஸ் பண்ணுங்க அண்ட் எபிசோடுக்கு வரலாம். நான் கூட வந்து காவேரியா பொண்ணு பார்க்க அந்த மேட்ரிமோனி பையன் வரேன்னு சொன்னாங்க இல்லையா, வந்துருவாங்களோ அப்படின்லாம் நினைச்சேன். பட் அன்னைக்கு ஈவினிங் நைட்டே ஆயிடுச்சு. அந்த மாதிரி எந்த ஒரு சம்பவமும் நடக்கல. நடுவில் என்ன நடந்துச்சு அப்படின்றத நமக்குமே காட்டலை. அண்ட் இன்னொரு சைடா ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பல மாதங்களுக்கு பிறகு நம்மளுடைய ஃபேவரேட் ரெட் கார் நம்ம விக்கா பின்னாடி வந்து நின்றுட்டு இருந்துச்சு. நிஜமாவே என்னடா இது, இவ்வளோ நாளாக ஒயிட் கார் டு ரெட் கார் சடனாக சேஞ்சு, நம்ம வேற மாதிரி எதிர்பார்த்தோம். விஜய் வந்து காவேரிக்கு ஞாபகம் வரதுக்காக அந்த கார்லாம் கொண்டு வருவாங்க அப்படின்னு நம்ம எதுவும் கிரியேட்டிவாக யோசிக்கிறோம். பட் டீம் எதுவுமே யோசிக்கிற மாதிரி தெரியல. பாப்பா காணாமல் போனதுக்கும் அந்த மாதிரி காவேரி மிஸ்ஸை பார்க்க வந்ததுக்கும் காவேரி தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாமா கொஞ்சம் ஓவராகவே பேசிட்டாங்க. ஏன்னா வந்து ஒரு அம்மாவா எல்லா விஷயமும் தெரிஞ்சு அவங்க பேசுகிறாங்க. பட் காவேரி சைட்ல இருந்து பார்க்கும்போது அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது இல்லையா, என்ன நடந்துச்சு எதுவுமே தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் வேண்டான்னு சொன்ன ஒருத்தரை ஏன் இவங்க இப்படி கம்பல் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்துல தான் அவங்க வந்து அதையே யோசிச்சுட்டு அது மாதிரி கோவமாக பேசுகிறாங்க. இனிமேல் இந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன் சொல்லிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பி போகிற கேப்பில் நம்ம விஜயுமே பார்த்து மீட் பண்ணி செம்மையாக எப்படி கத்தி விட்டுட்டாங்க. ஆக்சுவலாக எமோஷனல் ட்ராமா பண்ணுறீங்களா அப்படி இப்படின்னதும் நமக்குமே வந்து அந்த டைலாக்ஸ்லாம் கேட்கும்போது கொஞ்சம் கோவம் தான் வந்துச்சு. அதனால விஜய் வந்து ரொம்ப பர்ஸ்ட் அவுட் ஆகி, இனிமேல் உங்களை நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டோம், நானும் சரி என் குழந்தையும் சரி, அதே மாதிரி நான் உங்கள் ஃபேமிலி சைட்லையும் யார்கிட்டையும் எதுவுமே கேட்டுக்க மாட்டேன் அப்படின்றத ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாரு. அம்மாவை எதுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பலன்ற விஷயமும் நமக்கு தெரியல. அவங்க மிஸ் ஆகிட்டாங்க இல்லையா, கொஞ்சம் காணாமல் போயிட்டு வந்ததுனால கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அனுப்பல போல. பட் அம்மு ஸ்கூலுக்கு வரலன்றத காவேரி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுற மாதிரி தான் இன்னைக்கு காமிச்சிருந்தாங்க. ஒருவேளை அவங்களால தான் வந்து அம்மு ஸ்கூலுக்கு அனுப்பலையா, அதர்வைஸ் அம்மா வந்து கொஞ்சம் ஓவராக தான் பேசிட்டோமோ விஜய் கிட்ட அப்படின்லாம் நிறைய ஃபீல் பண்ணுறாங்க. கோவிலுக்கும் போயிட்டு ஃபீல் பண்ணி ஸோ ஃபைனலி நம்ம டேரெக்டாகவே போயிட்டு அம்மாவை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வீட்டுக்கே வந்துட்டாங்க. இருந்தாலும் சித்தியா கொஞ்சம் கோவமாக திட்டினாலும் தாத்தா வந்து அதெல்லாம் பண்ணாத, நீ போயிட்டு அம்மாவை பாரு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அனுப்பி விடுறாரு. அண்ட் ஃபைனலி நம்ம காவேரி அண்ட் குட்டி காவேரியோடைய கான்வர்சேஷன். அதாவது அம்மு வந்து விஜய் கிட்ட சொல்லுவாங்க இல்லையா, நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் காவேரி மிஸ்ஸை பார்த்து பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி. என்ன விஷயமா இருக்கும் அப்படின்றத நம்ம எல்லாருமே யோசிச்சுட்டு இருந்தோம். அண்ட் பட் அந்த 2 மினிட்ஸாக இருந்தாலும் அந்த கான்வர்சேஷன் வந்து அவ்வளோ டச்சிங்காக இருந்துச்சு. நம்ம அம்மு வந்து காவேரி கிட்ட கேட்ட ஒரு விஷயமும், நீங்கள் வந்து எங்கள் அப்பாவை மேரேஜ் பண்ணிக்க சம்மதிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்களா அப்படின்லாம் வந்து காவேரியை பார்த்து கேட்டதும் காவேரிக்கு வந்து அங்கே எந்த பதிலுமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அம்மு சொன்ன இன்னொரு விஷயம் வந்து, எனக்கு எப்படியாவது அம்மா வந்துருவாங்க அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன், எங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா எனக்குமே அம்மா கிடைச்ச மாதிரி இருக்கும்ல, நான் எங்கள் அம்மாவை பார்த்ததே இல்லை அப்படின்னு சொன்னதும் காவேரிக்கு வந்து என்ன பேசுறதுன்னு தெரியாமல் சைலண்டாக இருக்காங்க. சடனா விஜயோடைய என்ட்ரி வருது. அப்படியே ஃப்ரீஸ் எபிசோட் வந்து முடிச்சிட்டாங்க. ஸோ சண்டே என்னவா இருக்கும், நிஜமாவே 2 எபிசோட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா தான் மூவ் ஆச்சு. இன்னொரு விஷயமே வந்து பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், டிஆர்பி. நேற்றுக்கு டிஆர்பி வந்து மட்டும் இல்லை எல்லா சேனல்ஸ்லுமே ஓவராலாக வர டிஆர்பியை விடவே 1+ வந்து குறைஞ்சிருந்துச்சு. கிட்டத்தட்ட 2+ கூட ஒரு சில சீரியல்ஸ்க்கு குறைஞ்சிருந்துச்சு. அதுக்கு மெயின் ரீசன் வந்து எல்லாருமே லாஸ்ட் வீக் சீரியல்ஸ் பார்த்ததை விட நியூஸ் சேனல்ஸ் தான் அதிகமாக பார்க்க ஆரம்பிச்சாங்க. நியூஸ் சேனல்ஸோடைய டிஆர்பிலாம் நல்லா பீக்கில் போயிட்டு இருந்துச்சு. நம்ம மகாநதி வந்து 0.1 மட்டும்தான் குறைஞ்சிருந்துச்சு. அதுவே வந்து நமக்கு பெரிய ஒரு ஹாப்பி நியூஸ் தான் இல்லையா, பிகாஸ் நம்பர் 1 சீரியல் 7+, 8+லாம் எடுத்தது போயிட்டு இப்போ 5+ வந்திருக்காங்க. பட் எம்என் வந்து ரொம்ப கீழே, அதாவது 6 o'clock ஸ்லாட்ல 1.0ல இருந்தது, இப்போ 1.5 வந்து ஜஸ்ட் 0.1ல வந்து இப்போ குறைஞ்சிருக்காங்க. காவேரிங்க வந்து கமெண்ட் சொல்லும்போது அந்த டைரி வந்து 1 செகண்ட் நம்ம 1.5 மேல கொண்டு வரல. சோ அந்த டைரி அது மட்டும் இல்லாம செகண்ட் ஸ்லாட்ல தொடர்ந்து 2 வாரமா வந்து 6 o'clock ஸ்லாட் கனெக்ட் ஆகுற மாதிரி ஏதாவது விஷயங்கள் அப்படின்றத இன்னும் அடிஷனலான ஹாப்பி நியூஸா இருக்கு. இந்த எபிசோட்ஸ் பாத்தீங்களா, எப்படி இருந்துச்சு, உங்களோட ஒபினியன்ஸ் கமெண்ட்ல சொல்லுங்க. சண்டே என்ன ப்ரோமோ வரும் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அடுத்து காவேரி என்ன டிசிஷன் எடுக்க போறாங்க, ஸோ அம்மா குட்டியெல்லாம் அவங்களுடைய மனசு வந்து மாறி ஏதாவது சேஞ்சஸ் நடக்குதா அப்படின்றத பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு எபிசோட்ல இன்னொரு விஷயமும் நோட் பண்ணேன். சாரதா அம்மா வந்து என் உயிரை கொடுத்தாவது இந்த கல்யாணத்தை நடத்தி வைப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சடனா இந்த டைலாக் ஏன் வந்துச்சு, சும்மா ஒரு ஃப்ளோல வந்துச்சா இல்லை அதுக்கு பின்னாடி ஏதாவது ரீசன் இருக்குமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.